தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் அவமதிக்கப்படுவதாக பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டிய நிலையில் தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும் அற்ப அரசியலில் ஈடுபட வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं और बिहार में आरजेडी क्या करती है? इतना सारा हो रहा है, आरजेडी को सांप सूंघ जाता है. பீகாரில் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கள் தான் தற்பொழுது தமிழ்நாட்டில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பீகார் தமிழ்நாடு இடையே பகையை ஏற்படுத்த பிரதமர் மோடி முயற்சிப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒடிசா, பீகார் என எங்கு சென்றாலும் தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக பிரதமர் வெளிப்படுத்துவதாகவும், நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து விடுகிறார் எனவும் சாடியுள்ளார். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை பிரதமர் நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பிரதமர் மோடியின் கருத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்வினையாற்றியுள்ளனர். பொய் பிரச்சாரத்தின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர். பிளவுகள் இருந்தாலும் பிளவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும். அவர் தெளிவா சொன்னார், திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தமிழர்கள்ன்ற வார்த்தை எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆக திமுக நீங்க நிச்சயமா பீகாரிகளை மோசமா தான் பேசுறீங்க. பீகார்லாம் அறிவில்லாதவங்க, அவங்க எல்லாம் நம்மகிட்ட இருந்து தமிழர்கள்ட்ட இருந்து வேலையை புடுங்கிக்கிறாங்க. தமிழர்கள் மீது நாங்களும் அக்கறை வைத்திருக்கிறோம். நானும் தமிழச்சி தான், நாங்களும் தமிழர்கள் தான். தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக எதை ஒன்னாலும் அள்ளி வீசக்கூடாது. ஒரு பொறுப்புள்ள இந்த தேசத்தினுடைய பிரதமர் இப்படி ஒரு சிறிய வாக்கு வங்கிக்காக இப்படிப்பட்டு பேசுவதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. வாக்கு வங்கிக்காக தமிழ்நாட்டில் போயிட்டு துன்புறுத்துறாங்கன்னு சொல்றது இது கண்டிக்கத்தக்கது. அது திரும்ப பெறணும். அதேபோல் தேர்தல் ஆதாயத்திற்காக இந்தியாவை பிளவுபடுத்தும் அரசியலில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். தமிழகத்தில் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அவருக்கு தேர்தல் அரசியல் முக்கியமானதாக இருக்கிறது. ஆதாயம் தேடுவதே அவரின் நோக்கமாக இருக்கிறது. அதே நேரம் திமுகவை பார்த்து பாஜக கேள்வி எழுப்பினால் அது எப்படி தமிழர்களுக்கு எதிரானதாகும் என கேள்வி எழுப்பியுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் வெறுப்பு அரசியலை விதைத்து அதை வளர்த்து வரும் திமுகவினரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பாஜகவுக்கு வகுப்பெடுக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு இனவெறி பாகுபாட்டின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது அறிக்கையில் பீகாரில் வாக்குகளை பெறும் நோக்கில் தமிழர்கள் மீது வன்முறையாளர்கள் என்ற பச்சை பொய்யை பரப்புவது தமிழர் விரோத போக்கின் வெளிப்பாடு எனவும், பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கும் ஒருவர் ஒரே இனத்தை குறிவைத்து பொய்யை பரப்புவது நாட்டின் ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் என்றும் சாடியுள்ளார். இந்த இனவெறி பேச்சை பிரதமர் மோடி உடனடியாக திரும்ப பெற்று தமிழ்நாட்டு மக்களிடம் வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் சீமான் கூறியுள்ளார். ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நாம் யார் என்பதை காட்டக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோம், இது முடிவுக்கு வர வேண்டும் என கூறியிருக்கிறார் நடிகர் அஜித் குமார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பேரதிர்ச்சியையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரைக்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு செல்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 உயிர்கள் பறிபோயின. இந்த சூழலில்தான் கூட்ட நெரிசல் குறித்து சில கருத்துக்களை முதன்முறையாக தெரிவித்திருக்கிறார் நடிகர் அஜித் குமார். தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருக்கும் அவர் முதலில் நான் யாரையும் குறை சொல்லவில்லை என்றே ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அந்த தனி நபர் மட்டுமே பொறுப்பல்ல, நாம் அனைவருமே அதற்கு பொறுப்புத்தான் என்றும் தெரிவித்திருக்கும் அஜித்
இது அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். All this is being taken in the right spirit. I'm not trying to put anybody down. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. I mean, you have crowd that go for a cricket match. You don't see all this happening there, do you? Why is it happening only in theaters? Why is it only happening with celebrities, film personalities? So what happens is it projects the whole film industry world over in a bad light. தனக்கு ரசிகர்களால் தான் நல்ல வாழ்க்கை கிடைத்திருப்பதாக கூறியிருக்கும் அஜித் குமார் அவர்களுக்கு சில அறிவுரைகளையும் அளித்திருக்கிறார். கொண்டாட்டம் என்ற பெயரில் ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்து திரைகளை கிழிப்பதாகவும் சில நேரங்களில் ஒரே காட்சியை மீண்டும் மீண்டும் காண்பிக்கும்படி கேட்பதாகவும் தெரிவித்துள்ள அஜித் இதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். The theatre owners spend so much of money in upgrading their theatres, and then you have, in the name of celebration, bursting firecrackers, damaging the seats, tearing the screen, asking for, okay, now it's digital. There was a time when, you had the reel and they would block the screen, demanding that, you replay a song once more or fight sequence one more. If the theatre people do not oblige, then they tear the screen. I mean, come on. All this needs to end. இந்தியாவில் தன்னால் கார் ஓட்டவே முடியாது என தெரிவித்திருக்கும் அஜித் குமார் தான் கவனிக்கப்பட்டால் ஒரு புகைப்படத்திற்காக 50 முதல் 60 மோட்டார் சைக்கிள்கள் பின்தொடர்ந்து வருவதாகவும் இதனால் எல்லோருக்கும் ஆபத்து ஏற்படுவதாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். ரசிகர்களின் அன்புக்காகவே தாங்கள் உழைப்பதாகவும் ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நடிகர் அஜித் குமார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக இந்தியா மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சிகள் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாடு மாடலை பின்பற்றும் வகையில் உள்ளதா என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். பீகார்ல மும்முனை போட்டி நிலவுது. வாக்காளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக அரசியல் கட்சிகள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை மையப்படுத்தி இருக்கிறதா கருத்துக்கள் எழுந்திருக்கு. இது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய திட்டம், பள்ளிகளில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமலில் இருக்கு. 2022 முதல் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது கவனிக்கத்தக்கது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்றது அறிவிப்பாக வெளிவந்திருக்கு. அடுத்ததாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2016 முதல், அதாவது மே மாதம், அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்தாக 100 யூனிட் இலவச மின்சாரத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. இப்ப இதே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதியில 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்க போறோம் அப்படின்னு இப்ப வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இப்ப முழுமையா செயல்பாட்டில் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னதாகவே இந்த மருத்துவக் கல்லூரிகள் இயங்க தொடங்கிடுச்சு. ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் 13 மருத்துவமனைகள் தான் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு. இனி எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு வர போறோம் அப்படின்றத இப்ப அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் அரிசி இலவசம், அதாவது 20 கிலோ அரிசி வரைக்கும் இலவசம் அப்படின்னு கவனிக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் யூனிவர்சல் பிடிஎஸ் மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இலவச ரேஷன் அரிசி அப்படின்றத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இப்போ அமலில் இருக்கிறது என்ன அப்படின்னா டார்கெட்டட் பிடிஎஸ் சிஸ்டம் தான் இப்போ அமலில் இருக்குது. அடுத்ததாக கலைஞர் கனவு இல்ல திட்டம் இந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே 1 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி 50 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்போரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்திலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது. 100 விழுக்காடு மாநிலங்களுடைய நிதி பங்களிப்பு மூலமாக நடத்தப்படக்கூடிய திட்டம். இன்னொன்று முக்கியமானது, தமிழ்நாட்டில் அமல் இருக்கக்கூடிய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், அதாவது அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான சாதி வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாருக்குமே 1000 ரூபாய் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுது. ஆனால் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியிட தேர்தல் வாக்குறுதியில் உயர்கல்வியில் சேரக்கூடிய பட்டியலின மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு இப்போ வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக மகா கத்பந்தன் கூட்டணியுடைய வாக்குறுதி தமிழ்நாட்டு திட்டங்களை எதிரொலிக்குது அப்படின்னு பார்க்கும்போது
200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்க போறோம் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இது தேர்தல் வாக்குறுதியா இப்ப கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2016 இருந்து இது அமல்ல இருக்கு. இப்ப மகா கத்பந்தன் கூட்டணியுடைய வாக்குறுதியில மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 15, 2023 இருந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வருது. மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது வங்கியில நேரடியாகவே வரவு வைக்கப்பட்டு வருது. பீகார்ல 136 புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கல்லூரிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 4000க்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்கு. பீகார்ல ஒட்டுமொத்தமாக 1800 கல்லூரிகள் தான் தோராயமாக இருக்கு அப்படின்றது மதிப்பிடப்பட்டிருக்கு. இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை மகா கத்பந்தன் கூட்டணி வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. 25 லட்சம் வரைக்கும் காப்பீட்டு திட்டத்தை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2009ஆம் ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இப்ப அது தொடர்ச்சியாக வெவ்வேறு நோய்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கவனிக்கத்தக்கது. ஸோ இந்த திட்டமெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இதில் பெரும்பாலான திட்டங்கள் தற்போது பீகாருடைய மேனிஃபெஸ்டோவில், அதாவது தேர்தல் வாக்குறுதியில் மகா கத்பந்தன் கூட்டணியில் மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக மற்றும் நிதிஷ்குமார் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் இடம்பெற்றிருப்பது கவனிக்கத்தக்கது. இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹4.50 குறைந்து 1750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாரத், இந்துஸ்தான், இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14 கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருகின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை மாற்றியமைத்து வருகின்றன. அந்த வகையில் இந்த மாதம் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹4.50 குறைந்து 1750க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ₹868.50க்கு விற்பனையாகிறது. ஊட்டி, கொடைக்கானலை தொடர்ந்து வால்பாறையிலும் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வருகிறது. அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் விரைந்து மேற்கொண்ட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. வன சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஊட்டி, கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை அமலில் இருந்து வருகிறது. வால்பாறைக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கும் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறைக்கு வருகிறது. இது தொடர்பாக ஆழியார் வனத்துறை சோதனை சாவடியில் ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு செய்தார். இந்த QR கோட் வச்சிருக்கோம். ஸோ தே கேன் இங்கே அப்ளை பண்ணிட்டு இது பண்ணலாம். பட் அவங்களுக்கு யாரும் தெரியலன்னா கைட் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணணும். இதனிடையே இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வால்பாறையில் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், பரிசோதனை மையங்கள் குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி துரிதமாக செயல்பட்ட அரசின் நடவடிக்கைக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மடிக்கணினி மாதிரிகளில் உள்ள தொழில்நுட்ப அம்சங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி செய்த நிலையில் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் விரைவில் வழங்கப்பட உள்ளது. +2 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக அரசு அறிமுகம் செய்தது. இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பயன்பெற்று வந்தனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு அமலான 2020ஆம் ஆண்டு இத்திட்டத்தை அப்போதைய அதிமுக அரசு நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு பொறுப்பேற்ற நிலையில் 20 லட்சம் அரசு கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விலையில்லா மடிக்கணினி அல்லது கையடக்க கணினி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக 2025, 2026ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் மடிக்கணினிக்கான டெண்டர் கோரப்பட்டதைத் தொடர்ந்து HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்கள் இறுதி செய்யப்பட்டன. பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலைகள் நவம்பர் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட முருகன் கூட்டுறவு சங்கம் மற்றும் அதன் விற்பனை நிலையத்தை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்த வருஷம் நவம்பர் 15க்குள்ளவே நாங்கள் கொடுக்க போகிறோம். அது இல்லாத பல ரகங்கள் 15 ரகம் சாரீஸில், அதே மாதிரி வேஸ்டில் 5 ரகம். தங்கம், வெள்ளி விலை உயர்வால் பட்டுச் சேலைகளின் விலையும் உயர்ந்திருப்பதாக கூறிய அமைச்சர் தங்கம், வெள்ளி, ஜருகையின் விலை குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை உட்பட சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அக்டோபர் 14 முதல் 17 வரை 4 நாட்கள் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மொத்தம் 16 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அவை ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதில் முக்கியமாக அடுத்த நிதியாண்டுக்கு பொருந்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிய தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த மசோதா முதல் முறையாக கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினார். இதையடுத்து சட்டப்பேரவையில் மீண்டும் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தவிர தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை உயர்த்தும் மசோதா, சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கும் மசோதா, தமிழ்நாடு கடல்சார் வாரிய திருத்த மசோதா, தமிழ்நாடு மின் நுகர்வு அல்லது விற்பனை மீதான வரி திருத்த மசோதா உள்ளிட்ட 9 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் 3D லேசர் கருவி மூலமாக CBI அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கரூரில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை CBI விசாரித்து வரும் நிலையில் 12 அதிகாரிகள் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு செய்தனர். கயிறுகள் கட்டப்பட்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் தடுக்கப்பட்டு 3D லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சாட்சியங்களை நேரில் அழைத்து வந்தும் CCTV பதிவுகளை ஆய்வு செய்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரம் பகுதி கடைகள், வணிக நிறுவனங்கள், IT கம்பெனிகளில் உள்ள CCTV பதிவுகளையும் CBI அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். CBI அதிகாரிகளின் சுமார் 6 மணி நேர விசாரணை வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் அளவீடு செய்யும் பணிகள் சனிக்கிழமை தொடங்க உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மருந்தகங்களில் ORSL என்ற பெயரில் கரைசலை விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது. ORS என்று அழைக்கப்படும் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் என்பது வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் பிற காரணங்களால் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் போது முதல் சிகிச்சையாக வழங்கப்படுகிறது. அண்மையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மருந்தகம் மற்றும் கடைகளுக்கு சென்று ORSL என்ற கரைசலை விற்பனை செய்தால் உடனடியாக அதனை தடை செய்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கி விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் அனைத்து மருந்தகம் மற்றும் கடைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள தமிழக மருத்துவத்துறை உத்தரவு வழங்கியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம், தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் என அச்சிடப்பட்ட ORSகள் மட்டுமே தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும் ORSL, ORSL Plus, ORS Fit என பெயர் அச்சிட்டு மருந்தகங்களிலும் கடைகளிலும் விற்பனை செய்ய தமிழக மருத்துவத்துறை தடை விதித்துள்ளது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ராஜராஜ சோழன் பிறந்த நாள் மற்றும் அரியணையில் ஏறிய ஐப்பசி சதய நட்சத்திரம் ஆண்டுதோறும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 1040வது சதய விழா அரசு விழாவாக 2 நாள் கொண்டாடப்படுகிறது. தொடக்க நிகழ்வாக தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் இருந்து நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு மேல தாளம் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்டவற்றின் ஊர்வலம் நடைபெற்றது. பெரிய கோயிலுக்கு ஊர்வலம் வந்த பிறகு ராஜராஜ சோழனை போற்றும் வகையில் 400 நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்ற புஷ்பாஞ்சலி நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு நேரத்தில் 1040 நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டியாஞ்சலி விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை அங்கிருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு இன்று தொடங்குகிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நவம்பர் 16 முதல் டிசம்பர் 27ஆம் தேதி வரை திறந்திருக்கும்.
இந்த நிலையில் சாமி தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. அதன்படி இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்தவர்களில் 70,000 பக்தர்கள் நாள் ஒன்றுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஸ்பாட் புக்கிங் எனப்படும் நேரில் சென்று முன்பதிவு செய்பவர்களில் நாள் ஒன்றுக்கு 20,000 பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இந்நிலையில் பம்பையில் 10,000 பக்தர்கள் ஒரே நேரத்தில் ஓய்வெடுக்கும் வகையில் 10 இடங்களில் பந்தல்கள் அமைக்க தேவசம் போர்டு திட்டமிட்டுள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி நடை அடைக்கப்பட உள்ள நிலையில் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி 5 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. கான்பராவில் நடைபெற்ற முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீசியது. ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் அபாரமாக பந்து வீசிய நிலையில் இந்திய அணி 49 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. எனினும் 6வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த அபிஷேக் சர்மாவும் ஹர்ஷித் ராணாவும் அணியை சரிவிலிருந்து மீட்டதோடு 56 ரன்களை சேர்த்தனர். ஹர்ஷித் ராணா 35 ரன்களுக்கு வெளியேறிய நிலையில் அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 68 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். இதனால் இந்திய அணி 18.4 ஓவர்களில் 125 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா 13.2 ஓவர்களில் 6 விக்கெட்கள் இழப்புக்கு 126 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டனும் தொடக்க வீரருமான மிச்சல் மார்ஷ் 46 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். 13 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்திய ஆஸ்திரேலிய வீரர் ஹேசல்வுட் ஆட்ட நாயகனாக தேர்வானார். சென்னையில் மீண்டும் பணியை தொடங்கவிருப்பதாக ஃபோர்ட் கார் நிறுவனம் தெரிவித்துள்ள நிலையில் 600 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் நுழைவு வாயிலில் அமைந்திருந்த ஃபோர்டு கார் கம்பெனி மூலம் ஆண்டுக்கு 2 லட்சம் கார்கள் வரை உற்பத்தி செய்யப்பட்டன. குறிப்பாக எக்கோஸ்போர்ட், ஃபிகோ, எண்டோவர், ஃபியூசன் உள்ளிட்ட கார் ரகங்கள் மிகுந்த கவனம் பெற்றன. சென்னையின் அடையாளமாக இருந்த ஃபோர்டு ஆலையில் நேரடியாக 3000 பேர் வேலைவாய்ப்பு பெற்றனர். மேலும் மறைமுகமாக சுமார் 4000 பேரும் சிறு உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் ஆலையை நடத்தி வந்தோரும் பயனடைந்துள்ளனர். திடீரென ஃபோர்டு கார்களின் விற்பனை குறைந்த நிலையில் சென்னை உற்பத்தியை 2021ஆம் ஆண்டு நிறுத்துவதாக அறிவித்தது. எனினும் ஒப்புக்கொண்ட ஏற்றுமதியை பூர்த்தி செய்யும் வகையில் 2022ஆம் ஆண்டு வரை கார் உற்பத்தியில் ஈடுபட்டது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளை சந்தித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபோர்டு நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு ஃபோர்டு நிறுவன உயர் அதிகாரிகளும் இசைவு தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஃபோர்டு கார் நிறுவனம் உடனான ஒப்பந்தம் கையெழுத்தானது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அடுத்த தலைமுறை வாகன என்ஜின் உற்பத்தி செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. $3,250 கோடி முதலீட்டில் அமையவுள்ள இந்த ஆலை மூலம் 600 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஃபோர்டு நிறுவனம் சென்னையில் தனது உற்பத்தியை மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ள நிலையில் அதன் வரவு மீள்வரவு நல்வரவாகட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அடுத்த தலைமுறை என்ஜின்களை உற்பத்தி செய்ய இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரத்தை தேர்வு செய்துள்ள ஃபோர்டின் முடிவானது தமிழ்நாட்டின் தொழில்துறை வலிமைக்கு சான்று என குறிப்பிட்டுள்ளார். உலக உற்பத்தி சங்கிலியில் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத இடத்திற்கு மற்றொரு சான்று என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஃபோர்டு மீண்டும் இன்ஜின் உற்பத்தியை தொடங்கும் நிலையில் ஏற்கனவே பணியாற்றிய ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஏற்கனவே வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள முதல்ல தொழிலாளர்களாக பணிக்கு சேர்க்கணும் அப்படின்றது தான் எல்லா தொழிலாளர்களோட எதிர்பார்ப்பு. இந்த தொழிற்சாலை மீண்டும் வரணும், வந்து பழைய தொழிலாளர்கள் வேலை கிடைக்கணும், புதிய தொழிலாளர்களும் பல ஆயிரம் பேர் வேலை கிடைக்கிறதுக்கு வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஃபோர்டு கார் ஆலை செயல்பட்டு வந்தபோது மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் வணிக நிறுவனங்களும் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றன. ஃபோர்டு நிறுவனத்தின் தற்போதைய அறிவிப்பு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்துள்ளது என்றே கூறலாம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.
பைக்கின் முன்பகுதியில் பட்டாசுகளை வைத்து வீலிங் செய்தபடி இப்படி வெடிக்கச் செய்த 4 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் தீபாவளி பண்டிகையின் போது தனது நண்பர்களுடன் இணைந்து உயர் ரக இருசக்கர வாகனத்தின் முன்பக்கம் பட்டாசுகளை பொருத்தி வீலிங் செய்தபடியே வெடிகளை வெடிக்க வைத்து சென்றார். இதனையடுத்து இன்ஸ்டாகிராம் கணக்கை வைத்து ஆகாஷ், சஞ்சய், பிரவீன், கவின் ஆகிய 4 இளைஞர்களை பிடித்த காவல்துறையினர் பைக் ரேஸில் ஈடுபடுவது தவறான செயல் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பண்ண மாட்டோம். அது பண்றதுனால எங்களுக்கும் ஆபத்து, ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் ஆபத்து. எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் இயங்காது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக கடந்த புதன்கிழமையன்று செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த விடுப்புக்கு ஈடாக இன்று பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான கூட்டம் நடைபெற இருப்பதால் இன்று பள்ளி கல்லூரிகள் இயங்காது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 5 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையில் ஊடகங்களை சந்திப்பதற்கு என புதிதாக ஊடக தொடர்பு அதிகாரி என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு அதற்கு IPS அதிகாரி முத்தரசி நியமிக்கப்பட்டுள்ளார். குற்ற ஆவண காப்பக IG ஜெயஸ்ரீ சென்னை ஊர்காவல் படையின் IGயாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை தொழில்நுட்ப பிரிவு IG அவினாஷ்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக குற்ற ஆவண காப்பக IG பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. ஆவடி துணை ஆணையர் சங்கு ரெட்ஹில்ஸ் போக்குவரத்து துணை ஆணையராகவும், தூத்துக்குடியில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளி முதல்வர் மகேஸ்வரி சென்னையில் உள்ள போலீஸ் பயிற்சி கல்லூரி முதல்வராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. அப்போது வேத மந்திரங்கள் முழங்க முகூர்த்த பந்தக்காலில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. டிசம்பர் 19ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கப்படும் நிலையில் 30ஆம் தேதி பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை பயிரை விவசாயி டிராக்டர் கொண்டு வேதனையுடன் அழித்தார். விஜயகாந்த் என்பவர் 2 ஏக்கரில் குறுவை நெற்பயிர் சாகுபடி செய்தார். இந்த பயிர்கள் அனைத்தும் மழையில் நனைந்து அழுகியதால் அறுவடை செய்தாலும் உரிய மகசூல் கிடைக்காது என்று கூறப்படுகிறது. இதையடுத்து விவசாயி தனது பயிரை டிராக்டர் கொண்டு அழித்தார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை கிடங்குகள் அரவை நிலையங்களுக்கு லாரி மூலமாக கொண்டு செல்வதில் 165 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2024-25ஆம் ஆண்டில் நெல் மூட்டைகளை கிடங்குகள் அரவை நிலையங்கள் பிற மாவட்ட கொள்முதல் மையங்களுக்கு கொண்டு செல்ல 3200 லாரிகள் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒவ்வொரு லாரிக்கும் வழங்கப்பட்ட வாடகையை விட 321% கூடுதலான தொகை 3 ஒப்பந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைத்த மாவையை அரைத்துக் கொண்டு உண்மையை மறைத்து தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 1.96 கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 33 நாட்களாக நெல் கொள்முதல். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வசிஷ்ட நதியை காப்பாற்ற வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி உபரிநீர் திட்டத்தில் வசிஷ்ட நதியை இணைக்க வேண்டும், திருமணி முத்தாற்றை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. நகராட்சி கழிவுகளை வசிஷ்ட நதியில் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஏழு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குநராக இருந்த ரா கண்ணன் தமிழ்நாடு நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் துணைத் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராகவும், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளராக இருந்த அம்ரித் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குநராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கவிதா, முத்துக்குமரன், லீலா, அலெக்ஸ், வீரப்பன், ரேவதி ஆகியோரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர்.
பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் 2 பேரால் கொலை செய்யப்பட்டதாக அமானுஷ்ய வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதாக அவரது சகோதரி தெரிவித்துள்ளார். நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பான சந்தேகங்களை பலர் எழுப்பி வருவதால் சர்ச்சை தொடர்கிறது. இந்த நிலையில் சுஷாந்த் சிங் கொலை செய்யப்பட்டதாக அவரது சகோதரி ஸ்வேதா சிங் கீர்த்தி பரபரப்பு கிளப்பியுள்ளார். 2 நபர்களால் சுஷாந்த் கொலை செய்யப்பட்டதாக அமெரிக்கா மற்றும் மும்பையைச் சேர்ந்த அமானுஷ்ய வல்லுநர்கள் 2 பேர் தன்னிடம் தெரிவித்ததாகவும் ஸ்வேதா தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் தெலங்கானா மாநில அமைச்சராக பதவியேற்றுள்ளார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2014இல் ராஜஸ்தானில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவர் 2023இல் தெலங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸ் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எனினும் தெலங்கானா மாநில சட்ட மேலவை உறுப்பினராக அசாருதீன் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அசாருதீன் தெலங்கானா அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அசாருதீனுக்கு சிறுபான்மை நலத்துறை அல்லது விளையாட்டுத்துறை வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி IPS அதிகாரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தன் மீது IPS அதிகாரி சம்பத்குமார் குற்றம் சாட்டியதால் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி மான நஷ்டஈடு கேட்டு தோனி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரிய சம்பத்குமாரின் மனுவை தனி நீதிபதி தள்ளுபடி செய்த நிலையில் அவர் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மனிதர்களின் உடல் உறுப்புகளை பாதிக்கும் எலி காய்ச்சல் தமிழகத்தில் பரவி வருகிறது. எலி காய்ச்சல் என்றால் என்ன, அதை எவ்வாறு தடுக்கலாம் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். பருவமழை காலம் தொடங்கிவிட்டாலே டெங்கு காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா போன்ற தொற்று நோய்கள் பரவுவதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதே மழைக்காலத்தில் உடல் உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எலி காய்ச்சலும் தற்போது பரவத் தொடங்கியுள்ளது. இது எலி கடிப்பதால் பரவும் நோய் அல்ல. சுழல் வடிவில் நுண்ணுயிரியான லெப்டோஸ்பைரா எனும் பாக்டீரியாவால் எலி காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியா விலங்குகளுக்கு பரவி அதன் வாயிலாக மனிதர்களிடம் தொற்றிக்கொள்ளும் நோயாகும். நாய்கள், பன்றிகள், கால்நடைகளின் சிறுநீர் வாயிலாகவும் குறிப்பாக எலிகளின் கழிவு வாயிலாகவும் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுகிறது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் சூழலில் எலி காய்ச்சல் பரவுவது தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது. கடுமையான காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு, கண் வீக்கம் போன்றவை இந்த நோய்களின் அறிகுறிகளாக இருக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நாராயணமங்கலம் கிராமத்தை சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் மீது பெண் ஒருவர் 2020ஆம் ஆண்டு புகார் அளித்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் மணிவண்ணனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. திருச்சி மாவட்டம் சனமங்கலம் அருகே எரிந்த நிலையில் கல்லூரி மாணவி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்தோணி கலா தம்பதியின் மகள் மீரா ஜாஸ்மின் நேர்முக தேர்வுக்கு சென்றதாக தெரிகிறது. வெகுநேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மீரா ஜாஸ்மின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்த காவல்துறையினர் சனமங்கலம் காப்புக்காட்டில் எரிந்த நிலையில் மீரா ஜாஸ்மினின் சடலத்தை மீட்டனர். அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரோட்டில் அக்கட்சியை சேர்ந்தவர்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். முள்ளாம்பரப்பு பகுதியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணியம் தலைமையில் கூடிய தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். செங்கோட்டையனை நீக்கியது அதிமுகவுக்கு பலம்தான் என அவர்கள் தெரிவித்தனர். தான் சார்ந்த மாவட்டத்திலே சில பொறுப்பாளர்களை கட்சியிலே சேர்க்கக்கூடாது, அவர்களுக்கு பொறுப்படக்கூடாது என்று சொல்பவர் இவர் எப்படி கழகத்தை கணைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு என்று எங்களுக்கு புரியவில்லை. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான பீகார் தொழிலாளர்கள் குவிந்தனர். பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் இரு கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலில் வாக்களிப்பதற்காக திருப்பூரில் பணியாற்றும் பீகார் மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டனர். இதனால் பீகார் செல்லும் ரயில்களில் கூட்டம் அலை மோதியது.
பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் பன்னடுக்கு குடியிருப்புகள் கட்ட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக வரையறுக்கும் பணிகள் நிறைவடையும் முன்பு கட்டுமானங்களுக்கு அனுமதி அளித்ததால் ஒட்டுமொத்த சதுப்பு நிலமும் அழிந்துவிடும் என்று சுட்டிக்காட்டினார். நவம்பர் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசுகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை குறிப்பிட்ட பகுதியில் எந்த கட்டுமான பணிகளும் நடத்தப்படக்கூடாது என்று ஆணையிட்டனர். மணல் கொள்ளை தொடர்பாக அளித்த தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்த மனுவுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சென்னை பூக்கடை பகுதியில் வாகனம் நிறுத்துவதில் இருதரப்புக்கிடையே தகராறு ஏற்பட்டது. சென்னை பூக்கடை ஆண்டர்சன் சாலையில் இயங்கி வரும் நிறுவனம் ஒன்றின் வாகன ஓட்டுநர் காரை பின்னால் இயக்கும்போது மற்றொரு கடையின் பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர்களில் ஒரு தரப்பினர் வெளியாட்களை அழைத்து வந்து மற்றொரு கடையின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். உதகையில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த கரடி முட்டு சந்துக்குள் பதுங்கியதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகினர். நொண்டிமேடு பகுதிக்கு வந்த கரடி ஒன்று வீடுகளுக்கு இடையே உள்ள முட்டு சந்துக்குள் நுழைந்தது. பொதுமக்களை கண்டதும் வெளியே வராமல் நீண்ட நேரமாக ஒரே பகுதியில் இருந்த கரடி பின்னர் தானாகவே வெளியே வந்து வனப்பகுதிக்குள் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் உள்ள ஐயப்பன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவுக்காக கடந்த 28ஆம் தேதி ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றன. 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகளில் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, மேளதாள வாத்தியங்களுடன் வானவேடிக்கை ஜொலிக்க மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று ஐயப்பனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரியில் கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்களால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி நகராட்சியில் 300க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சாலையில் உலா வருகின்றன. அவை சாலையில் நடமாடும் மக்களை கடிக்க பாய்வதாகவும் அங்குமிங்கும் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் தெருநாய்களால் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கிருஷ்ணகிரியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்மடம் கிராமத்தில் தனியார் பள்ளிக்கு திடீரென சீல் வைக்கப்பட்டதால் மாணவர்களின் பெற்றோர்கள் செய்வதறியாது தவிப்புக்குள்ளாகினர். சந்திரசேகர் என்பவர் நடத்தி வந்த பள்ளிக்கூடத்தை 2023இல் செவ்வந்தி ராணி என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். பள்ளியை வாங்கிய தரப்பினர் பத்திரப்பதிவு செய்யாததால் சந்திரசேகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து பள்ளியில் ஆய்வு செய்த கல்வித்துறை அதிகாரிகள் உரிமம் பெறாமல் பள்ளி செயல்பட்டு வந்ததால் பள்ளியை மூடி சீல் வைத்தனர். வேறு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்குமாறு நோட்டீஸ் ஒட்டி அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் தனியார் நிறுவனத்தில் மின்சாரம் பாய்ந்து ஊழியர் உயிரிழந்தார். தண்டலம் பகுதியைச் சேர்ந்த சொக்கலிங்கம் திருமுடிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்தார். கம்பெனியில் ஏற்பட்ட மின்சார பழுதை சீரமைக்கும் பணியின் போது சொக்கலிங்கம் கையில் அணிந்திருந்த வெள்ளிக்காப்பில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்.